தலகுந்தால பாத்தீங்கன்னா ரிவர்ல வந்து அப்படியே மிஸ்ட் வருது பாருங்க, வீடியோல தெரியும் கிளியரன்ஸ். இப்போதைக்கு கையெல்லாம் பாருங்க, பிளட் அப்படியே லாக் ஆகி நிக்குது. இதுல வேற கிளவுஸ் போட்டு வேற வந்தேன். சொட்டர் போட்டதுக்கு மதிப்பு இல்லை, ஜீன்ஸுக்கு மதிப்பு இல்லை, அந்த அளவுக்கு குளிருது. இதுவே இப்படி கீழே இறங்கிக்கலாம். இதான் வென்லாக் டவுன். அங்கேயும் நல்லா இருக்கும், ஃபுல்லா புல்வெளியா இருக்கும், மரமா இருக்கும், வியூ பார்க்க வேற லெவலில் இருக்கும். போட்டோ எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் எடுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. இப்போ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறோம். சோலூர் வியூ பாயிண்ட் போகிற வழி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போனாவே 2 வீலர் போக முடியாத அளவுக்கு கேப் இருக்குது. ஒரு கார் போகலாம், 2 வீலரில் 2 பேருமே கிராஸ் பண்ணி போய்க்கலாம். வழி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்குங்க இந்த ரோட்டில். கைஸ் ஃபைனலி வியூ வந்துருச்சு. சோலூர் வியூ பாயிண்ட். நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது மிஸ்ட் இருந்துச்சு, இங்கே இருக்குமோன்னு பார்த்தா இருக்குங்க. இருக்கு, அங்கே இருக்கு, மிஸ்ட் இருக்கு. கைஸ் இல்யூஷன் ஆவதா மட்டும் சொல்லுங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லுங்க பார்ப்போம். பைன் ஃபாரஸ்ட் அப்படி இருக்கிறேன்னு சுற்றுதா அதெல்லாம். ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே தடை. ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள், 1 லிட்டர் கேனை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுறாங்க. அதுக்கு தான் இங்கே கேனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலே கிடைக்காது. இவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த லேக் கிட்ட போட்டுட்டு போகிறாங்க பாருங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. டூரிஸ்ட் பிளேஸை எப்படி நாஸ்தி பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. ஸோ சேட் கைஸ். தொட்டப்பேட்டா போகிறதுக்கு இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு பைக்குக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க, அதே காருன்னா 50 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டப்பேட்டா பீக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அது எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊட்டியில இருக்கோம். அதுவும் 15ஆம் தேதி, டிசம்பர் 15ஆம் தேதி தலைக்குந்தால மிஸ்டோட இருக்குன்னு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அந்த ரீல்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கே உட்காரத்துலேருந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்கு. ஆனால் பனி எதுவுமே இல்லை, மிஸ்டும் இல்லை. கையெல்லாம் பாருங்க, பிளட் அப்படியே லாக் ஆகி நிற்குது. இதில் வேற கிளவுஸ் போட்டு வேற வந்தேன். சொட்டர் போட்டதுக்கு மதிப்பு இல்லை, ஜீன்ஸுக்கு மதிப்பு இல்லை, அந்த அளவுக்கு குளிருது. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஊட்டிக்கு வந்து 3 மணிக்குள்ள கிளம்பி வரணும்னு. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சஃபீர் மிஸ்ஸு, ஆசிஃப் டியூக்கர் அண்டு நானும் 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ட் இல்லை. ஆனால் ஊட்டியில் வந்து 1 டே ட்ரிப்பில் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி தான் பிளான் பண்ணு எந்த இடத்துக்கு போகிறோன்னு. நாங்கள் ஒரு பிளானிங்கே தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போகலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போவோம். அண்ட் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி காட்டுங்க ப்ரோ, எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. இங்கேயே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. தலைக்குந்தான்னுட்டு ஒன்றத்தையும் காணும். தூரத்துலேருந்து பார்த்தா மிஸ்ட் மாதிரியே தெரியும். ஆனால் அந்த செடியில் வெள்ளை கலர் பூ தான் இருக்கு. இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டு தாங்க. தலைக்குந்தான்னு அடிச்சா மசனக்குடி ரோடு வரும். பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில் தான் இருக்கு. ஆனால் மிஸ்டே இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. விடிய காலையில் வந்து பார்க்கறது. தலைக்குந்தால பார்த்தீங்கன்னா ரிவர்ல வந்து அப்படியே மிஸ்ட் வருது பாருங்க, வீடியோல தெரியும் கிளியரன்ஸ். இப்போதைக்கு இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 மிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு. 15ஆம் தேதி ரீல்ஸ்ல மட்டும்தான் பயங்கரமா இருந்துச்சு. இந்த இடமே ஃபுல்லா இங்க ஸ்னோவா இருந்துச்சு, மிஸ்டா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து 3 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வரல. நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பாக வரோம், ஆனால் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம்னு சொல்லி வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே வேற இடத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துக்காக மட்டும் வரல, ஊட்டியில் 1 டே ட்ரிப்பில் ஏதாவது ஒரு இடம் சுற்றி பார்க்கலாங்கிறதுக்காக வந்தோம். பட்டு இங்கே வந்து அந்த ரீல்ஸில் காட்டுற மாதிரி எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் செம்ம குளிருங்க. நாங்களே கோயம்புத்தூரில் இருக்கவங்க, எங்களுக்கு இந்த குளிருது, குளிர் தாங்க முடியலைங்க. குளிர்னு ஒரு நிறைய வாட்டி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நிக்க முடியல. பார்த்தாவே தெரியும், கையெல்லாம் பார்த்தாவே தெரியும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸா போகணும்.
அப்புறம் இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் ஓடுது. எல்லாம் எறும்பாடாக ஓடிட்டு இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த இடம். வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் பக்கத்துலேயே பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு, அப்படியே விசிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அது ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகுன்னு தெரியும். ஓப்பன் ஆகும், 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். தலைக்குந்தாலேருந்து ஃபைன் ஃபாரஸ்ட் வரலான்னு தான் இருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இருக்கு, ஒரு 800 மீட்டர் கிட்ட தான் ஃபைன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. 8 மணிக்கு ஓப்பன் போட்டுருந்துச்சு. பார்த்தா அங்கே க்ளோஸ்ல இருந்துச்சு. அதனால என்ன பண்ணோம்னா, போன வீக் நானும் சஃபீரும் வென்லாக் டவுன் ஒரு பிளேஸ் போயிருந்தோம். பார்க்கறதுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். இங்க என்ட்ரிலாம் இல்லைங்க. வென்லாக் டவுன் அடிச்சிங்கன்னா லொகேஷன் காட்டும். சுத்தி மலை, அந்த சைடு ஃபைன் ஃபாரஸ்ட், வியூ பார்க்க வேற லெவல்ல இருக்கும். நீங்களே வீடியோல பார்க்கும்போது தெரியும் பாருங்க. அமைதியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. வண்டியை முன்னாடி எடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க ஃபர்ஸ்ட் ஒன் டே ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸா வந்து இந்த வென்லாக் டவுனை இப்போ விசிட் பண்ணிருக்கோம். இங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற வழியில ஃபைன் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேஸ் விசிட் பண்ணலாமான்னு பாக்குறேன். அப்போ இந்த பிளேஸை பத்தி ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். நீங்கன்னா ஃபுல்லா ஃபைன் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். இந்த பக்கம் மலையோட வியூவும் வேற லெவல்ல இருக்கும். இங்க உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். போன டைம் வந்து நானும் சஃபீர் கீழே போய் இறங்கி ஃபைன் ஃபாரஸ்ட்ல பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. ஜீப் சஃபாரி போற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. நம்ம வண்டியில வந்துட்டு நார்மலாக இறங்கி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். அதுவே நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடு இருக்கு, அதுல வந்து ஜீப்ல மட்டும் தான் போக முடியும். நீங்க வண்டியில வந்தீங்கன்னா இங்கேயே நிறுத்திக்கிங்க. வண்டி நிறுத்திட்டு இப்படி கீழே இறங்கிக்கலாம். இதுதான் வென்லாக் டவுன். அங்கேயும் நல்லா இருக்கும், ஃபுல்லா புல்வெளியா இருக்கும், மரமா இருக்கும். வியூ பார்க்க வேற லெவலில் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் இருக்கு, சூப்பரான ஸ்பாட்டு. இப்போ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியூ வேற லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு. அதிகமாக க்ரௌட் இல்லாத பிளேஸாகவும் இருக்கும். வென்லாக் டவுனுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். வரும்போது இப்படி தான் ஆஃப் ரோடாக இருக்கும். 2 சைடு மரம், 2 சைடு பைன் ஃபாரஸ்ட். அப்படியே ஆஃப் ரோட்டில் ஓட்டுறது தான். ஓரளவுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களால தான் ஓட்ட முடியும். இனி இதை விட பயங்கரமான ஆஃப் ரோடெலாம் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்பல்சர் இருந்தால் தான் போக முடியும், ஆக்டிவாவில் போக முடியாது. நாங்கள் முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே அந்த வென்லாக் டவுனை பார்த்துட்டு இப்போ திரும்பி ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். அங்கே ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. இப்போ 9 மணி ஆயிடுச்சு. ஃபைன் ஃபாரஸ்ட்டு ஓப்பனில் இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே சோலூர் வியூ பாயிண்ட் போகிறதா பிளான். நாங்கள் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் போல் சோலூர் வியூ பாயிண்ட் போகிறோம். அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஃபைன் ஃபாரஸ்ட் போய்க்கலான்னு இருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சோலூர் வியூ பாயிண்ட் இருக்குது. வென்லாக் டவுன்லேருந்து திரும்பி வரும்போது சோலூர் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே 8 கிலோமீட்டரில் இருக்குது. வென்லாக் டவுன்லேருந்து சோலூர் வியூ பாயிண்ட் 8 கிலோமீட்டர். அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபைன் ஃபாரஸ்ட் போகிறோம். சோலூர் வியூ பாயிண்ட் போகிற ரோடு பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் ஓட்டலாம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் போய்க்குவோம். நம்ம ஆக்டிவாகவும் போவார் ஹில்ஸில். ஒரு 40-30 போவார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஒரு 9:30க்குள்ளே நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கேயே ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கலாம். மேப்பில் வந்து 9 மணின்னு போட்டிருக்கு. அங்கேயாச்சும் கவர்மெண்ட் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய இடமே ஃபைன் ஃபாரஸ்ட் தான். ஆனால் 8 மணின்னு போட்டு அங்கே பூட்டு கிடந்துச்சு. நல்லா குளிரவும் செய்து, வெயில் அடிக்குது. ஓகே கைஸ், அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சோலூர் வியூ பாயிண்ட் போகிற வழி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போனாவே 2 வீலர் போக முடியாத அளவுக்கு கேப்பே இருக்குது. ஒரு கார் போகலாம், 2 வீலரில் 2 பேருமே கிராஸ் பண்ணி போய்க்கலாம். வழி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்குங்க. இந்த ரோட்டில் நிறைய பெண்டு இருக்குது, சின்ன சின்ன பெண்டு. ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பஸ்ஸெல்லாம் வந்தால் கஷ்டம். நாங்கள் வரும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வழி விட்டு நான் கேப் விட்டு வந்துட்டோம். அண்ட் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா நெட்டே கிடைக்கல. அதனால் முன்னாடி மேப் போட்டு வச்சுக்கிங்க. சோலூர் வியூ பாயிண்ட்னா அடித்து வச்சிட்டிங்கன்னா ஆஃப்லைனில் கூட பார்த்துக்கலாம்.
இப்போ கூட கார் கிராஸ் ஆனிச்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஃபைனலி வியூ வந்துருச்சு. சோலூர் வியூ பாயிண்ட். நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது மிஸ்ட் இருந்துச்சு, இங்கே இருக்குமோன்னு பார்த்தா இருக்குங்க. இருக்கு, அங்கே இருக்கு, மிஸ்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சோலூர் வியூ பாயிண்ட் கிட்ட தான் நிற்கிறோம். இது சோலூர் வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். வீடு கொஞ்சம் தான் தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக வில்லேஜ் இருக்குது. பட் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே மிஸ் பண்ணிட்டோம், இங்கே மிஸ் பண்ணல. நல்லா இருக்கு. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான். இங்கேருந்து சோலூர் வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தான். வாங்க போகலாம். டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ஒரு 10 மணிக்கு போகலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. ஒரு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க. 2 பேர்த்துக்கு 80 ரூபா ஆச்சு. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். உள்ளே போயிட்டுருக்கோம். கைஸ் இல்யூஷன் ஆவதா மட்டும் சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பைன் ஃபாரஸ்ட் அப்படியே இருக்கிறேன்னு சுற்றுதா அதெல்லாம். இப்போ இந்த சைடு லேக்கு. அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா லேக்கு. நாங்கள் என்ன லேக்குக்கு இப்போ வேறு வழியாக வந்துட்டோம். எல்லாம் ஒரு வழியில் போகிறாங்க. நான் எல்லோரும் போகிற வழியில் போகல, நாங்கள் ஏதோ வழி உண்டாக்கி இப்படி வந்திருக்கோம் கீழே. பைன் ஃபாரஸ்ட்டு என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க. விழுந்துருமோங்கிற ஒரு ஃபீல் கூட ஆகுது அங்கே ஆடுது. ஒரே ஆடுற மரமாக இருக்குது. எங்கள் மேலே விழுவாமல் இருந்தால் சரி. பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் சஃபீர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம். அங்கே வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஒரு பாறை கூட இருந்துச்சு. அந்த பாறையும் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே லேக் மாறிடுச்சு 1 இயரில். அந்த வீடியோவில் பார்த்தா கூட தெரியும். எல்லாமே இப்போ தெரியல. தண்ணி மறைச்சிருச்சா என்னன்றது. பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் அப்போ மலையில் வந்ததுனால இந்த பக்கம்லாம் வரலன்னு நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய ஃபோட்டோ எடுக்குது, நிறைய ஸ்பாட் இருக்குது. அந்த குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, லேக் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல. அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 4 அது என்ன ஊர்? 4 ஊர் இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தலக்குந்தால ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் ஃபாரஸ்ட் வரைக்கும் ஒரு 4 இடத்த நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை இடத்த கவர் பண்ண முடியும்னு தெரில, பார்க்கலாம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 hours 2 hours ஒரு 4 பிளேஸை விசிட் பண்ணிடலாம். எல்லாமே பக்கமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே இன்னும் ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. வாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய ஸ்பாட் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே தடை. ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள் 1 லிட்டர் கேனை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுறாங்க. அதுக்கு தான் இங்கே கேனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலே கிடைக்காது. இவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த லேக் கிட்ட போட்டுட்டு போகிறாங்க பாருங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. டூரிஸ்ட் பிளேஸை எப்படி நாஸ்தி பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. ஸோ சேட் கைஸ். பாருங்க குரங்கு கூட்டம். குரங்கிட்டெல்லாம் ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருக்காதீங்க. பிடுங்குச்சுன்னா முடிஞ்சு ஃபோன். நம்ம தொலைச்சான்னு நினச்சிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் தொட்டப்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். ஃபைன் ஃபாரஸ்ட்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர வழியில் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே தொட்டப்பேட்டை போகிறோம். தொட்டப்பேட்டை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோத்தகிரி வழியாக இறங்கலான் இருக்கோம். அங்கே கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போக முடியுமான்னு தெரில. இப்போ வந்து நம்ம தொட்டப்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். தொட்டப்பேட்டை போகிறதுக்கு இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு பைக்குக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. அதே காருன்னா 50 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டப்பேட்டை பீக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொட்டப்பேட்டாக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா.
பீக் கிட்ட வந்துட்டோம். டைம் எவ்வளோ? 12:45. வெயில் கொளுத்துது. ஆனால் அந்த சைடு மிஸ்ட் இருக்கு பாருங்க. மேலே போகணும். குன்னூர் வியூ. இதாங்க ஊட்டி வியூ. இதுக்கு ஆப்போசிட்டில் குன்னூர் வியூ. கைஸ் தொட்டப்பேட்டாவில் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். இது ப்ரைஸ் வந்து 20 ரூபா. நல்லா தான் கைஸ் இருக்கு. நம்ம கேரளா டீயை விட நல்லா தான் இருக்கு. தொட்டப்பேட்டை பார்த்தாச்சு, தொட்டப்பேட்டை பீக்கையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் போகிறோம். காலையில் 3 மணிக்கு வந்தோம். இப்போ ஒரு 2 o'clock ஆக போகுது. நான் ஊட்டிலேருந்து இறங்குறோம், கோத்தகிரி வழியே இறங்குறோம். அங்கே வரும்போது செக் போஸ்ட்டில் செக்கும் பண்ணல, பாஸும் கேட்கல. போகும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்டு இப்போ பெட்ரோல் மட்டும் அடிக்கணுமே, பெட்ரோல் பார்க்காம விட்டுட்டோம். அதை மட்டும் போகிற வழி அடிச்சுட்டு அப்படியே போகிறது தான். அப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு உக்கடத்தில் போய் சொல்கிறேன். அண்ட் ஒன் டே கூட இல்லை, ஆஃப் டே தான் ஆகுது. நாங்கள் அப்படியே இறங்கலான்னு இருக்கோம். சீக்கிரமாக கீழே கோயம்புத்தூருக்கு இறங்கிடலான்னு பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பிளேஸை விசிட் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களை மாதிரி பிளான் பண்ணி. ரூட்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. போகிற வழியில் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுக்கும் போகலாம். என்ன அது வந்து நம்ம போகிற ரூட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். இல்லாட்டி இப்படி இறங்கும் போது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது தான் பிளானு. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால சரி வேணான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உக்கடத்துக்கு வந்துட்டோம். டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு வந்து 1200 வருது, ஒரு ஆளுக்கு வந்து 600 வருது. வண்டியோட பெட்ரோலுக்கு பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு கோயம்புத்தூருக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவாக்கு மைலேஜ் அவ்வளோதான் கொடுத்துச்சு. அண்டு எங்களை மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா மார்னிங் போனீங்கன்னா இந்த 5 பிளேஸையும் சுற்றி பார்க்கலாம். கூடவே வந்து நீங்கள் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வேண்டாம், சீக்கிரமாக கோயம்புத்தூர் வந்தாலும் சொல்லி வந்துட்டோம். இதே மாதிரி ட்ராவல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம். பாய் பாய்.